ஒரு தொகை கூட்டு வட்டியில் 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகிறதெனில் எத்தனை வருடங்களில் 2 மடங்கு ஆகுதுன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மடங்குல சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு தொகை எக்ஸாம்பிளுக்கு ₹1 வச்சுக்கலாம், அது ₹8 மாறுது, 8 மடங்கா மாறுது. எத்தனை வருஷத்துல? 45 வருஷத்துல. ஸோ இந்த ₹1 ஃபர்ஸ்ட் ₹2 மாறி இருக்கும், ₹2 அடுத்தது ₹4 மாறி இருக்கும், ₹4 அடுத்தது ₹8 மாறி இருக்கும். ஸோ இந்த டோட்டலா இந்த ₹1 இருந்து ₹8 மரத்துக்கு மொத்தமா 45 வருஷம். ஸோ இந்த ₹1 இருந்து ₹2 மரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் எடுத்திருக்கோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்து இந்த ₹2 இருந்து ₹4 மரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ₹4 இருந்து ₹8 மரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் n பிளஸ் n பிளஸ் n 3 எண்ணை ஆட் பண்ணா 3nக்கு தான் இந்த 45. நமக்கு தேவை ஒரு எண். ஒரு எண் சீக்கிரம் இந்த 3 கீழே வந்துச்சுன்னா 45 வகுத்தல் 3 கேன்சல் பண்ணா 15 வருடம். அப்போ 15 வருடத்துல ஒரு தொகை கூட்டு வட்டியில 8 மடங்கா மாறும். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு தொகை கூட்டு வட்டியில் 54 வருடங்களில் 27 மடங்கு ஆகிறதெனில் எத்தனை வருடங்களில் 9 மடங்கு ஆகுதுன்னு கேட்கறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.